வழிபட்டதே, மகிமை வெளிப்பட்டதே, இயேசுவின் மகிமை வெளிப்பட்டதே. குறைவுகள் நிறைவானதே, குறைகள் நிறைவானதே, தடைகள் தகர்ந்ததே, வழிகள் திறந்ததே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 10 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். எல்லாரும் வாசிக்கலாமா? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நிறைவானது வரும்போது குறைவானது, எல்லாரும் என்ன சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வசனத்துல 2 காரியம் இருக்கிறது. ஒன்று நிறைவு, மற்றொன்று குறைவு. ஒன்று நிறைவு, மற்றொன்று குறைவு. வேத புத்தகம் நல்ல மனதில் வச்சுக்கங்க. நீங்களும் நானும் வச்சிருக்கிற வேத புத்தகம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. மனித வாழ்க்கையில குறைவுகள் உண்டு. குறையில்லாத குடும்பமே கிடையாது. எல்லா குடும்பத்திலும் என்ன இருக்கு? எல்லா குடும்பத்திலையும் குறை இருக்கு. ஆமென். எல்லா குடும்பங்கள்லையும் குறைவுகள் இருக்கு. 5 விரலும் ஒன்னாவா இருக்கு. அந்த படிப்பிலேயே கர்த்தர் வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய கால்கள் விரல்கள்லையும் வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். ஆனா நம்ம எல்லாருமே நிறைய நேரங்கள்ல குறை பேசுறோம். இப்படி குறைகள் இந்த வருஷத்துல ஆரம்ப நாட்கள்லயே வேறு அறுக்கப்பட்டுருச்சுன்னா பெரிய ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. வீட்டில் பிள்ளைங்களை திட்டும் போது சொல்லுவாங்க, 1000 தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி இருக்காது அப்படிம்பாங்க. எவ்வளவு பெரிய பொய்! 1000 தடவையா சொன்னாங்க? 2 தடவை சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா எவ்வளவு தடவை சொல்லியிருப்பாங்க? ஒரு 3 தடவை சொல்லியிருப்பாங்க. ஆனா பேச்சிலே, இவங்க பேச்சிலே எவ்வளவு பெரிய பொய் வருது பாருங்க. என்ன சொல்றாங்க? 1000 தடவை சொன்னாலும் நீ என்ன செய்ய மாட்ட, திருந்த மாட்ட அப்படின்னு. அப்ப இது மாதிரி நம்ம நிறைய நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய பாஷைகள், கிரியைகள், இதுல ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒன்றும் பெரிய பாவம் பண்ணல. சராசரி வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தரை துக்கப்படுத்துது, ஆண்டவரை வேதனைப்படுத்துது. ஆனாலும் நம்ம தைரியமா சொல்றோம், எதனால உம்மை துக்கப்படுத்தணும்னு சொல்லி. இந்த செய்தி என்னையும் உங்களையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் நான் விசுவசிக்கிறேன். ஆமென். பிலிப்பியர் 5 அதிகாரம் 19 படிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்புக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் மகா மேன்மையின்படி, எத்தனாவது அதிகாரம்? 4 அதிகாரம் 19 படி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம்
கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமண வீட்டிற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. திருமண வீட்டுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, 3ஆம் நாளிலே, கவனிங்க, 3ஆம் நாள்னா இப்ப நம்ம 3ஆம் நாள்ல தான் நிக்கிறோம். திங்கள், செவ்வாய், புதன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள ஒரு கல்யாணம், இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். இயேசுவும் அவருடைய சீஷரும், நம்முடைய மூத்த போதகர் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப பைபிள் எவ்வளவு தெளிவா நமக்கு புத்தி சொல்லுது. அழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அழையாத வீடு நுழையாதன்னு உலகத்துல உள்ள பழமொழி. அலையாத வீட்டுக்குள்ள என்ன பண்ணாத? நுழையாத. ஆனா இயேசுவும் சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்? அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்க திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இந்த இடத்துல நான் உங்களோட பேச விரும்புறேன். நியாயப்படி திராட்சரசம் குறைஞ்சிருந்தா இயேசுவின் தாய் யார்கிட்ட போயிருக்கணும்? அந்த கல்யாணத்துல பந்தி விசாரிப்புக்காரன்னு ஒருத்தன் விசாரிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட தான் இந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? போயிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? திராட்சரசம் இங்க இல்ல, நீங்க என்ன அதை கண்டுக்காம இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இது ஒரு கேள்விதான், ஆச்சரியமான கேள்விதான். ஆனால் திராட்சரசம் குறைவுபட்டதை ஏன் இயேசுவின் தாய் இயேசுவின் இடத்துல போய் சொல்ல வேண்டும்? அவங்க வயித்துல பெத்த பிள்ளைய ஒரு சாட்சி. தூதன் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை தேவனாலே கூடாத காரியம். வயிற்றுல இருந்து பிறந்திருக்கிற பிள்ளை தெய்வம்னு தெரியும் அந்த அம்மாவுக்கு. தெரிஞ்சதுனாலதான் மனுஷன்ட்ட போய் நின்று சொல்லிட்டு இருக்கிறத விட எங்க போய் சொல்லிடுவோம்? தெய்வத்திட்ட போய் சொல்ல. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் கத்தோலிக்கர்களுடைய கண்கள் திறக்கப்படாமையே இருக்கு. கத்தோலிக்கர்களுடைய கண்கள் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியல. அம்மா அம்மான்ட்டு இருக்கிறாங்க. சும்மா இருங்கிறாங்க அந்த அம்மா. நீ யார பாரு? இயேசுவை பாரு. நானே இயேசுவை தான் பார்த்தேன். இயேசுதான் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும், சாதிக்க முடியும். அல்லேலூயா. அவர்களுக்கு அங்க திராட்சை ரசம் இல்லைன்னு குறைகளை போய் சொல்றாங்க. நல்ல கவனிக்கணும். குறைகள்னா 2 அர்த்தம் தமிழ்ல. ஒரு குறை தவறு, ஒரு குறை குவான்டிட்டி, அளவு. அல்லேலூயா. தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே அப்படிதான். எல்லாமே டபுள் டபுளா வரும். நல்ல கவனிங்க. இங்க ஒரு பெரிய மிராக்கிள் நடக்குது. அந்த குறைவை இயேசு என்ன பண்றாரு? நிறைவாக்குகிறார். இந்த நிறைவு ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வரும்னு கவனிங்க. எப்பயுமே இயேசுவினுடைய கண்கள் வெறுமையை பார்த்து சகிச்சுட்டு இருக்கவே மாட்டார். இதை நீங்க நல்ல மனசுல வச்சுக்கணும். இயேசுவுக்கு பிடிக்காதது வெறுமை. இயேசுவுக்கு பிடிக்காதது வெறுமை மட்டும் இல்ல, பெருமையும். இயேசுவுக்கு வெறுமையும் பிடிக்காது, பெருமையும் பிடிக்காது. இப்ப அவருடைய கண்கள் என்னடா இந்த அம்மா ரசம் இல்லைங்கிறாங்கன்னு சொல்லும் போது எதை சாக்கு போக்கு சொல்லி பார்க்கிறார். என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னும் நேரம்
என்னமோ தெரியல, இதை பிடிச்சிக்கிட்டு தான் எல்லாரும் இன்னும் என் மகளுக்கு நல்ல நேரம் வரல, அதனாலதான் என்ன அமையல, இதை பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாரும். ஆண்டவரே நேரம் வரலன்னாரு. இன்னும் நேரம் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதுல ரொம்ப நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப நிதானிக்க வேண்டிய விஷயம். பயங்கரமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏமா, நம்ம வந்திருக்கிறது கல்யாண வீட்டுக்கு, உனக்கும் எனக்கும் அவங்களுக்கு இல்லாத அக்கறை, அதானே அர்த்தம். அவங்களுக்கு இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு? அவங்களுக்கே அக்கறை இல்லையே, நமக்கு எதுக்கு? ஆனா என் வேலை இன்னும் வரல. அவருடைய இதுல நல்ல சூப்பர் நேச்சுரல் என்னன்னா, தெய்வத்துக்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. சரியா? அவங்களுக்கு தெரியும் அவர் தான் தெய்வம்னு தெரியும், சொல்லிட்டாங்க. சரி, மக வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் யாரு? மக. ஒரு பக்கம் மக, இன்னொரு பக்கம் தேவகுமாரன். இப்ப நேர வேலைக்காரர்கிட்ட போயிட்டாங்க. இங்கதான் அந்த அம்மாவுடைய விசுவாசமே வெளிப்படுது. அல்லேலூயா. என்ன விசுவாசம் வெளிப்படுதுன்னா, வேலைக்காரரை பார்த்து சொல்றாரு, நான் அவற்றை எல்லாத்தையும் ஒப்புவிச்சிட்டேன், என்னுடைய பேர்டன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். என்னுடைய எல்லா பாரங்களையும் கொண்டு போய் அவர்கிட்ட வச்சுட்டேன். வச்சதுக்கு பிற்பாடு அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரு? நம்ம போயிட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ செய்யுங்கள். என்ன கான்பிடன்ஸ் இருந்தா, என்ன மாதிரியான விசுவாசம்! உண்மையாவே அந்த அம்மாவை பார்க்கும்போது, அதனாலதான் விசுவசித்தவளே, அந்த பேரு மகிமையான பேர். அந்த யூதர்கள் இந்த தங்களை சுத்திகரிக்கிற முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் கொள்ளத்தக்க 6 கச்சாடினா சிம்பிளா எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அந்த நாட்கள்ல கிரைண்டர் இல்லாம மாவாட்டிட்டு இருந்தோம்ல, மாவாட்டுற கல். எத்தனை பேர் மாவாட்டுற கல் பார்த்துருக்கீங்க? அந்த கல்லுல சின்ன துவாரம் இருக்கும், அதுக்குள்ள குழவி இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஆட்டிட்டு இருப்போம். பக்கத்துல தண்ணியை ஊற்றுவோம், தள்ளி தள்ளி விட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? அரைச்சிக்கிட்டே இருப்போம். அந்த சின்ன குழிய கற்பனை பண்ணி பாருங்க, பெரிய துவாரமா இருந்தா எப்படி இருக்குமோ, அதான் கற்சாடி. அதான் கற்சாடி. அந்த கற்சாடி எவ்வளவு தண்ணி பிடிக்கும் ஒவ்வொரு கற்சாடின்னு கேட்டீங்கன்னா, 2 குடம் 3 குடம். இப்ப எம்டி வெசல்ஸ், அது வெறுமையான பாத்திரம். இன்னொரு மகிமையான காரியம் என்னன்னா, கல்யாண வீட்டுக்கு வெளியில, உள்ளுக்குள்ள கூட கிடையாது. அது எங்க இருக்குது? கற்சாடி வெளியில இருக்குது. அந்த கற்சாடி யாரும் அந்த கற்சாடிய அங்கிருந்து உள்ள கல்யாண வீட்டுக்கு வந்தாக்க கைகால் கழுவுறதுக்கு, தங்களை சுத்திகரிக்கிறதுக்காக வைக்கப்படும். ஆனா மூணுமே எப்படிதான் இருக்குது? மூணுமே எப்படிதான் இருக்குது? வெறுமையா தான் இருக்குது. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் முதல் காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய வெறுமையை இயேசு பார்க்கிறார். உங்க வீட்டுல எந்த இடத்துல வெறுமை இருக்குன்னு பார்க்கிறார். எந்த பிளேஸ்ல, இது நான் பிரசங்கத்தை முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். எப்படி ஜெப முகாம்ல அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தவங்க தான் வரணும், செலக்டடா தான் வரணும், அசட்டை பண்றவங்க வரக்கூடாதுன்னு சொன்னதை 3வது நாள் புரிஞ்சிச்சா? 3வது நாள் தான் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. அது மாதிரிதான் இன்னைக்கு 3வது நாள் நிறைய காரியம் உங்க வீட்டுல நடக்கும் போது. ஆமென். இந்த 3வது காரியம் நீங்க நல்ல விளைக்கணும். தேவன் இந்த வெறுமையை எப்பயுமே பார்த்து விட மாட்டார். இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இல்ல, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை என்னால காட்ட முடியும். யாரையுமே வெறுமையா விட மாட்டார். யாக்கோபு கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசினீங்கன்னா
ஒரு கோலும் தடியுமா தான் எங்க மாமா வீட்டுக்கு புறப்பட்டேன். வரும்போது 2 பரிவாரங்களோட வந்தேன். சொன்னானா, ஆபிரகாம்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேட்டி எடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகா சொல்லுவார். எங்க அப்பாவை விட்டுட்டு வாழ்னாரு. எங்க அப்பா செல வியாபாரி. எங்க அப்பா விக்கிரகத்தை செய்யற மனுஷன். நீ அங்க இருக்கவே கூடாது, கல்தேயர் தேசத்தை விட்டு வெளியில வானாரு. உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்படுவேன்னாரு. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, எங்க போறேன்னே தெரியாது. கூப்பிட்டாரு, வந்துட்டேன். இப்ப திரளான ஜாதிகளுக்கே நான் தகப்பன் ஆயிட்டேன். இவங்கெல்லாம் உங்க முன்னாடி இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் உங்க முன்னாடி தானே இருக்கிறாங்க. அப்ப உங்களை அழைத்த தேவன் உங்களை சும்மா விடுவாரா? நல்லா யோசிங்க. நீங்க யாருமே அழைக்கப்பட்ட நிலையில இருக்க போறதே கிடையாது. நீங்க யாரும் அழைக்கப்பட்டு அப்படியே கைவிடப்பட்டு போக போறதும் கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எவ்வளவு ஆசையா இயேசுவுக்கு பின்னாடி போகணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு வேதனைங்க. எனக்காக பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எவ்வளவு ஆசையா 2025 பிறந்த உடனே இன்னைக்கு தேதி 22 ஆயிருச்சு. ஆசையா இயேசுவுக்கு பின்னாடி போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஆனா இந்த வருஷத்துல நான் ஒண்ணு சொல்வேன், எவ்வளவு பயங்கர பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாதானத்தை பிசாசுனால கெடுக்கவே முடியல. அதுக்காக நல்ல வலதுகரத்தை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென். நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கத்தோலிக்கர்கள் ஒரு 2 பேரும் பெண்கள். அவங்க என்கிட்ட பேசி ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன பார்த்தோன்னே பிரைஸ் லார்ட் பிரதர்னு ரோட்லயே பிரைஸ் லார்ட் பிரதர் என்னன்னு சொல்லி நானும் நின்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களும் 3 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டுன்னு பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரும் வரமாட்டேங்கிறாரு, ஆவியானவரும் வரமாட்டேங்கிறாரு. ஆனா நீங்க வர்றீங்க, மைக்க பிடிக்கிறீங்க, ஒரே ஒரு பாட்டு தான் பாடுறீங்க. அந்த பிரசன் அப்படியே எங்களை எல்லாம் தூக்குது. எங்கேயா பார்த்தீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த இறந்த வீட்டுல பார்த்தோமே, ஏசையான்னு கைய தூக்கு, அப்படியே ஜுவு ஜுவு ஜுவுன்னு கர்த்தருடைய வல்லமை எங்கிட்டு கடந்து வருதுன்னே தெரியலையே. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், அது நம்முடைய இருதயம் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அடி வயிற்றிலிருந்து தேவனை அன்பாய் நேசிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், மனதாய் இருந்தாலே துன்பம் வருமா? அப்ப நீங்க பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, இழப்புகள் வரும்போது, தோல்விகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, why God, why அப்படின்னு கேட்கிறத நிறுத்திட்டு, என்னை உம்மை பின்பற்றுகிற சீஷத்துவத்தில் அருமையாய் நடத்துகிறீரே, நன்றி ராஜா அப்படி சொல்லி பழகி பாருங்க, வாழ்க்கை பரிபூர்ணப்படும். ரொம்ப அழகா கட்டுவார். அல்லேலூயா. இந்த குறைகளையே டோட்டலா நிறுத்திட்டு, முறுமுறுப்பையே நிறுத்திட்டு, அப்படியே வீட்டுல விருந்தாடி வந்திருப்பாங்க, நம்ம பிள்ளைங்கள்ட்ட தண்ணி கேட்பாங்க, நம்ம சேர்ல உட்காந்து பேசிட்டு இருப்போம். நம்ம பிள்ளைங்க போய் உள்ள போய் டக்குன்னு கையில கிளாஸ்ல சர்பத்தோ கூல்ட்ரிங்க்ஸோ ஊத்தி கொண்டு வருவாங்க. அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க ஒழுங்கா பிடிக்காம விட்டுருவாங்க. டப்புன்னு கீழே விழுந்து உடஞ்சிரும். சனி என்ன பிசாசை நாயை மூதேவியான்னு திட்டுறதெல்லாம் விட்டுட்டு, அல்லேலூயா, இந்த இடத்துல எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இனிமே இந்த கிளாஸை அவாய்ட் பண்ணிட்டு அழகா ஒரு சில்வர் டம்ளர்ல கொடுக்க சொல்றார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, சம்திங் சூப்பர் நேச்சுரல்,
ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யற விதங்களே வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். டக்குன்னு வீட்டுல காப்பி ஊத்திருச்சு, விருந்தாடி பாக்குறாங்க. சடார்னு நமக்கு தெரிஞ்சது கீழே கிடக்கிற மேட் எடுத்து தூக்கி மூடிரும். அதான் ஃபர்ஸ்ட் எய்டு. அவங்க போனதுக்கு அப்புறம் மேட்டை தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு தொடப்போம். கொஞ்சம் பெனாயில் ஊத்தியோ டெட்டால் ஊத்தியோ. இதேதான் சேம். எல்லாருக்கும் முன்னாடி எல்லாத்தையும் செய்யாதபடி, எல்லாருக்கும் முன்னாடி என்ன நடந்தாலும் அதை சகிக்கிற ஒரு மனப்பான்மை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொன்ன உடனே கேள்விக்கு பதில் வந்துச்சான்னு கேட்டேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யோபு புஸ்தகத்தை 2 தடவை படிங்க போங்க அப்படின்னு. யோபுவின் பொறுமையை பாருங்கள். யோபுவை விடவா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்? ஆமென். பிள்ளைகளை இழந்து, வேலைக்காரவங்களை இழந்து, சொத்து பத்தை இழந்து, டெய்லி உட்கார்ந்து இருக்கும் போது நெய்ய ஊத்தி கால் கழுவுவாராம். இங்க நம்ம கால் கழுவ தண்ணியே இல்லை. அவர் எதை ஊத்தி கால் கழுவுவாராம்? தன்னுடைய பாதங்களை எல்லாம் நெய்ய ஊத்தி கழுவுவாராம். அந்த அளவுக்கு வசதி, அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய சிரசுல ஆசீர்வாதங்கள் தங்கி இருந்திருக்கு. ஆனாலும் அவரை எப்படிப்பட்ட பாதையில கர்த்தர் கொண்டு போனாரு? அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு அப்படித்தான் நம்ம ஆண்டவர் சொன்னார். அதை யாருமே சொல்றது இல்லை. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு எரிச்சலை கொடுக்கிறதுக்காக, வேதனையை கொடுக்கிறதுக்காக, கோபத்தை கொண்டு வர்றதுக்காக தினந்தோறும் சத்துரு நிறைய யுக்திகளை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா இதை நம்ம ஒரு வார்ஃபேர்னு விளங்கிக்கிட்டோம்னா போதும், ஜெயம் நம்முடையது. இது எனக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசுனுடைய ஒரு யுக்தி அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க கலங்க மாட்டீங்க. ஆமென். என்ன பிரச்சனைனா, சில நேரம் நம்ம தோத்துறோம், சில நேரம் நம்ம மறந்துடுறோம், சில நேரம் இந்த வார்ஃபேருங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. சில நேரத்துல கர்த்தருடைய தாசன்லனா, கர்த்தருடைய சீஷன்லனா அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துட்டு மனுஷிகமான சில காரியங்களை நம்ம செயல்படும் போதுதான் நம்ம தோல்வி அடைகிறோம். ஆனா இந்த குடும்ப ஆசீர்வாதத்துல குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? கொஞ்சம் ஸ்பீடா போறேன், என் கூட அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு வாலிபன் வந்து, ஆண்டவரே நான் 10 கட்டளையும் அப்படியே கடைபிடிக்கிறேங்கிறான். அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் ஒரு கட்டளை விடாம. இப்ப நீங்களும் நானும் கூட அப்படி சொல்ல முடியாது. 10 கட்டளை கடைபிடிக்கிறோமான்னு தெரியாது. ஆனா இவன் வந்து சொல்றான், நான் 10 கட்டளையும் என்ன பண்றேன், கடைபிடிக்கிறேங்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன குறை இருக்கு கேட்கிறான். என்ன குறை இருக்கு? ஊறுபட்ட சொத்து வச்சிருக்கிறியே, எச்சிக்கையினால கூட காக்கா ஓட்ட மாட்டேங்கிறியடா. இது நான் 10 கட்டளையில எழுதி வைக்கல. இப்ப உனக்கு நேரடியா அந்த கட்டளையை கொடுக்கிறேன். இருக்கிறத வித்து பிச்சைக்காரங்களுக்கு கொடுங்க. தலை தெரிக்க பார்க்காம என்ன திரும்பவே இல்லை. இந்த வசனம் எங்கெங்கெல்லாம் வருது? மார்க் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வருது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வருது. உன்னிடத்துல ஒரு குறை, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் என்ன பண்ணு, விற்று யாருக்கு கொடு. எல்லாரும் கவனிக்கிறீங்க நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய பிரதான நோக்கம், முதல்ல நம்மளை அழைக்கிறார், 2வது நம்மை சீஷராக்குகிறார், 3வது நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறார், நித்திய ஜீவனுக்கு நேரம் நடத்துறார். அதனாலதான் கர்த்தர் இந்த உலக இன்பத்துல இன்னும் ஊறிட்டு இருக்கானா, இந்த உலகத்தை விட்டு அவன் என்கிட்ட வர விரும்புறானா, இதுல நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க தாங்குனீங்க, இயேசுவுக்காக தாங்குனீங்க, இயேசுவுக்காக மரணத்தை தாங்குனீங்க, இயேசுவுக்காக இழப்பை தாங்குனீங்க, இயேசுவுக்காக. பேதுரு வந்து எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் பெரிய ஆள் மாதிரி
ஏசாமி அவர் எப்பயும் பெரிய ஆள் மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணுவார், நல்ல மனுஷன். ஏசாமிகிட்ட வந்து அவர் என்ன கேட்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னத்தடா விட்டுட்டு வந்த அப்படின்னு ஏசு கேட்டிருப்பார். என் கற்பனைக்கு கொஞ்சம் விட்டுருங்க. இல்லை 1.5 லட்சம் ரூபா போட்டெல்லாம், பெரிய 1.5 லட்சம். ஏசாமி சொல்ற ஆளப்பார் ஆள 1.5 லட்சம் போட்டை விட்டுட்டு, டேய் நீ அதைத்தான் விட்ட, உலகத்துல இந்த போட்டை தானடா விட்ட, துருபிடிக்காத பூச்சி அரிக்காத மேன்மையான, நீங்க 12 பேர் அங்க உட்கார்ற மாதிரி ஒரு பொக்கிஷத்தை அங்க வச்சிருக்கிறேன்டா அப்படிங்கிற. Praise the Lord. அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. ஆமென். அப்ப இங்க இருக்கிறது செல்ல அரிக்குமா, இங்க இருக்கிற பூச்சி அரிக்குமா? எனக்கு தெரியாது, கண்டிப்பா அரிக்கும். நம்ம இங்க பார்த்து பார்த்து சேர்த்ததெல்லாம் அந்த மாதிரிதான் சில பேர் வந்து அழுகிறாங்க என்கிட்ட. தலைமுறை தலைமுறைக்கு சேர்த்து வச்ச சொத்து பிரதர் 15 நாள்ல காலி ஆயிடுச்சு, 15 நாள்ல காலி ஆயிடுச்சு. உனக்கு உண்டானவை. இப்ப நான் சொல்ற கொஞ்சம் நல்ல கவனிங்க. இப்படி வேணாலும் நம்ம இழக்க தயாரா இருக்கிறோமே தவிர, கர்த்தருக்காக நிறைவான மனதோட கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அங்கதான் பிரச்சனையா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாங்க இதை என் தகப்பன்ட்ட நாங்க பார்த்தோம், எங்க அப்பா கிட்ட அதை பார்த்தோம். என் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் இல்லையா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆலயத்துல என்ன குறை இருக்கு, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அடிக்கடி பேசுவார். அப்ப புரியல, இப்ப புரியுது. அல்லேலூயா. ஆமா, அப்ப புரியல, இப்ப புரியுது. இன்னும் உன்னிடத்தில் ஒரு உனக்கு உண்டானவைகளை எல்லாம் அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு. நீங்க இந்த பூமியை வெறுத்து கண்ணு முன்னாடி பசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கும் போது ரொம்ப முக்கியமானது பிச்சை கொடுங்கள். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா பிச்சை கொடுக்கணும். வசனத்தை படிப்போமா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லூக்கா உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும். எப்படிங்க? நிறைய பாட்டிகள் இடுப்புல சுருக்கு பை இருக்கும், கன்றாவதியா இருக்கும். அதனாலதான் ஏசாமி இப்படி சொல்றார், பழமையாய் போகாத சுருக்கு பை பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்க யார் வர முடியாது, திருடன் அணுகுறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. என்ன அருமையான வார்த்தை. உங்க சொத்து பத்துக்களை பூரா எங்க சேர்க்க சொல்றாரு? அந்த பேங்க் தான் சரியான பேங்க். பிரைஸ் தி லார்ட். நீங்க கர்த்தருக்காக செய்யற ஒவ்வொன்றும், ஒரு பிச்சை கொடுக்கறத எதுக்கு உதாரணமா சொல்றாரு பாருங்க. ஒரு ஏழைக்கு ஒரு பிச்சை கொடுக்கும் போது, ஒரு ஏழையை நேசிக்கும் போது, அனுதினம் ஆகாரம் இல்லாம ரோட்ல திரிகிற பிள்ளைகளை பார்க்கும்போது, ஒரு 5 இட்லி வாங்கி கொடுத்து, ஒரு 2 இட்லி வாங்கி கொடுத்து, அது பக்கத்துல அது சாப்பிட்றத பார்க்கும்போது பரலோகத்துல கிரெடிட் ஆகுறீங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நம்மகிட்ட இன்னொரு குறை இருக்கு. என்ன குறை? நிறைய ஜெபிக்கிறோம், ஆனா குறைகளை வச்சுக்கிட்டே ஜெபிக்கிறோம். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு தயவு செய்து ஜெபம் பண்ணும் போது, நிறைய ஜெபங்களுக்கு பதில் வராததுக்கு காரணம் நம்முடைய பிடிவாதம், ஆணவம், உள்ளுக்குள்ள மறைந்து கிடக்கிற மன்னிக்க முடியாத தன்மைகள். இதெல்லாம் ஜெபத்துக்கு என்ன கொண்டு வராது? பதில கொண்டு வராது. அப்ப நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும்னா, நம்ம யார் யார்கிட்டெல்லாம் பிரச்சனை பண்ணமோ அவங்கள்ட்ட எல்லாம் டைரக்டா போயிடணும். ஒருவேளை தூரத்துல இருந்தாங்கன்னா போன் மூலமா இல்ல ஒரு SMS மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமென்.
ஒரு வாலிபனுடைய நிலைமையை சொன்னேன், ஒரு கல்யாண வீட்டில் நடந்த உண்மையை சொன்னேன், ஒரு ஜெபம் பண்ணும்போது நடக்கிற உண்மையை சொன்னேன், பிச்சை கொடுங்கன்னு சொன்னேன் குறையெல்லாம் மாறுறதுக்கு. இன்னொரு உண்மையை சொல்றேன். ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க, இளைய மகன் அப்பா கிட்ட என்ன பண்ணிட்டான், சொத்தெல்லாம் கொடுங்கன்னு பிடுங்கிட்டு எங்க போயிட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டான். இப்ப பணம் இருக்கிற வரைக்கும் ஆட்டம். தயவுசெய்து எனக்காக பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பணம் இருக்கிற வரைக்கும். நான் நிறைய ஏழைங்களை பார்த்திருக்கிறேன். நிறைய ஏழைங்களை பணம் இருந்துச்சுன்னு வைங்கள, ஐயோ சாமி ஒரு ஆட்டம் தான் போடுவாங்க பாரு. கண்ணு முன்னு தெரியாம அது தீர்ற வரைக்கும் அவங்க கை என்ன இருக்காது, சும்மாவே இருக்காது. இதெல்லாம் நான் கண் கூட பார்த்த விஷயம். இதுக்கெல்லாம் எனக்கு நிறைய நேரங்கள் அர்த்தம் தெரியாம தவிச்சிருக்கிறேன். சில நேரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏழைங்க செய்யற விஷயங்கள்லாம் பணக்காரன்ட்ட கூட அப்படிப்பட்ட சுவாபங்கள்லாம் இருக்காது. பணக்காரங்கள்ட்ட கூட. அதனாலதான் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க ஏழை கிருதும்பாங்க. ஏழை கிருதுனா என்னென்ன வேலை பண்றான் பாரு அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு உண்மை என்னன்னு நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. பஞ்சம் வரும்போது, குறைவு வரும்போது, இந்த குடும்ப ஆசீர்வாதத்துல ஒரு தெளிவான மனநிலை என்னன்னா, நம்முடைய குறைவு எதனால வந்துச்சு அதை மட்டும் இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்று பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய வெளிச்சம் திரும்ப வரும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் முதல்ல வெளியில போகணும். எந்த பகுதியில ஏன் இந்த குறை வந்துச்சு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நிலைக்கு காரணம் என்ன? ஏன் எங்க தவறு நடந்துச்சு? இப்ப நான் என் வயிறு பிரச்சனைக்கு தியானிச்சதை தான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? இவ்வளவு அது ஒரு 16-17 தியானத்துக்கு போயிருக்கேன். எங்க நான் ஏமாந்தேன்? ஏன் இந்த சூழ்நிலை அப்படி வந்துச்சு? கடைசி நேரம் கூட நல்லா தானே பிரசங்கம் பண்ணேன். இறங்கின உடனே ஏன் வழி வந்துச்சு? ஏன் அந்த ஆஸ்பத்திரியை நான் நம்பினேன்? ஏன் அந்த டாக்டரை நம்பினேன்? ஏன் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த டாக்டர்கிட்ட போலாமான்னு நான் ஏன் கேட்கல? நான் உண்மையா கேட்கல. இதெல்லாம் என்னுடைய தவறு. நான் கேட்டிருக்கணும். நான் அவருடைய பிள்ளை, எனக்கு அவர் தான் எஜமான். என் வீட்டுக்கு வந்து ஊழியக்காரர் சொல்லிட்டு போன வார்த்தை உன் வயிற்றுல கத்திப்படக்கூடாது. கிட்டத்தட்ட 20 வருஷம் அதை பராமரிச்சவன் ஏன் 10 நிமிஷத்துல ஏமாந்தேன்? இதெல்லாம் நான் கேள்வி மேல கேள்வி கேட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன் டெய்லி. இப்படி உடம்ப நாசமாக்கிட்டோமே, வாழ வேண்டிய நாட்களை வயிறு குடலை என்னென்ன பண்ண. என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க நேற்று ராத்திரி சொல்லும் போது, இன்னும் வேதனையா இருந்து, உங்க வயிற்றுல நிறைய பகுதியை இருந்தால் வெட்டிட்டான்பா அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பகுதியை வெட்டி கொண்டாந்து பிளேட்ல காமிச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொருத்தர் வயிற்றை திறக்கும் போதுதான் என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியும். என்ன நடந்ததுன்னே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, எவ்வளோ பெரிய ஊழியத்தை நம்ம செய்தாலும் எங்கேயாவது நம்ம குறைவுபடுறோமா? எவ்வளவு வைராக்கியமா இருந்தாலும் குறைவுபடுறோமா? அப்ப நீங்க இந்த ப்ராஸ்பரிட்டியை மாத்திரம் கண்ணு முன்னாடி வைக்காம இந்த சிலுவையை கண்ணு முன்னாடி வச்சு வாழுங்க. அல்லேலூயா. அந்த சிலுவையில தான் ஜெயம் இருக்குது. நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவரை மறக்கும் போது எங்க இடைவெளி வருதுன்னு பார்க்கிறான், எங்க சந்து இருக்குன்னு பார்க்கிறான், எங்க கேப் கிடைக்குன்னு பார்க்கிறான். அதானே திறப்பின் வாசல். அவ்வளவு பெரிய அரண்மனையில ஒரு சின்ன ஓட்ட சத்துரு போடுறான்ல, அதான் திறப்பு. அந்த திறப்பை அடைக்கிறதுக்கு தான் ஒரு காவலாளி கரெக்டா இருக்கணும். ஏமாந்துடுறோமே. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இவன் சொத்து புடுங்கிட்டு போனாலும் தகப்பன் நம்ம அப்பா. இன்னைக்கு நான் சொல்ற ஒரு குட் நியூஸ், நான் எவ்வளவு தப்பு பண்ணி அவரை மறந்து போய் எவ்வளவு தூரமா போயிட்டாலும் அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எங்க அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
நம்ம எவ்வளவு நல்ல தெய்வத்தை வச்சிருக்கிறோம்னா, நம்ம எவ்வளவு கேடுகட்ட நிலைமையில போனாலும் அந்த கேட தன்னுடைய பாடுனால சாதித்தவர் வாடான்னு கூப்பிடுறார். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, அந்த கேட தன்னுடைய பாடுகளால சகித்தவர் வாப்பான்னு கூப்பிடுறார். இப்படி ஒரு தெய்வத்தை பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு தெய்வத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நேரம் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிப்போம், ஜெபிப்போமா? எல்லாரும் எழும்பலாம். நான் ஜெபிக்கும் போது நல்ல கர்த்தர் சமூகத்தை நோக்கி பாருங்க. உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. மின்னலை போல சத்துரு உங்க காலுக்கு கீழே விழுந்தான், நீங்க நல்ல 2 கண்களை மூடி அப்பான்னு கூப்பிடுங்க, தெய்வமேன்னு கூப்பிடுங்க. இந்த நாளை நான் ஒரு மகிமையான நாளா பார்க்கிறேன். இந்த நாளை ஒரு ஜெயமுள்ள நாளா நான் பார்க்கிறேன். இந்த நாளை ஒரு வெற்றியுள்ள நாளாய் பார்க்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வல்லமை பரிபூர்ணமா இறங்குது. இந்த நாள்ல கர்த்தருடைய மகிமை பரிபூர்ணமா இறங்குது. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு உங்க நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எவ்வளவு தூரமாய் போனாலும், எவ்வளவு விலகி போனாலும், எவ்வளவு குறைவுபட தொடங்கினாலும், என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். நல்ல வாயை திறந்து என்னுடைய பாடுகளை சகித்தவர், என்னுடைய வேதனையை சகித்தவர், என்னுடைய அவமானத்தை சகித்தவர், என்னுடைய துயரத்தை சகித்தவர். விடாதீங்க. எவ்வளவு தூரத்துக்கு அவர்கிட்ட நெருங்க முடியுமோ, அப்பா நான் உங்களை விடமாட்டேன்ப்பா, உங்களை விடமாட்டேன்ப்பா. நான் எவ்வளவு தூரமா போயிட்டேன், எவ்வளவு தூரமா போயிட்டேன். நீங்க இல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியாது. என் வாழ்க்கையே நீங்க தான், என் எதிர்பார்ப்பே நீங்க தான். நீங்க நல்லா ஜெபிக்கலாம், நீங்க நல்லா ஜெபிக்கலாம், மனமிட்டு ஜெபிக்கலாம், வாயை திறந்து ஜெபிக்கலாம். உங்க குடும்ப பிரச்சனைகளை சொல்லலாம், கண்ணீரோட சொல்லலாம். ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு பரலோக அக்கினி, ஒரு பரிசுத்த அக்கினி பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இறங்கி வந்தார். உங்கள்கிட்ட இருக்கிற குறைகள் இயேசுவுக்கு தெரியும், நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் இயேசுவுக்கு தெரியும். அதையெல்லாம் இன்னைக்கு நிறைவாக்க, அதை பரிபூரணமாக்க, அதுல ஜெயம் கொடுக்க, அதுல ஆசீர்வாதத்தை கட்டளையிட விடாதீங்க. இந்த நல்ல நேரத்தை விடாதீங்க, இந்த நல்ல தருணத்தை விடாதீங்க. எவ்வளவு குறைகள் இருக்குதோ அவ்வளவையும் கர்த்தர் நிறைவாக்க போகிறார், நிறைவாக்க போகிறார், நிறைவாக்க போகிறார், நிறைவாக்க போகிறார். நிறைவு, 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 நிறைவு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை விடாதீங்க. குறைகளை நிறைவாக்குகிறவர், என் குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர், பரிபூரணமாக்குகிறவர், சம்பூர்ண ஆசீர்வாதங்களை தருகிறவர். அப்பா தகப்பனே, வியாதி விலகட்டும், பலவீனம் விலகட்டும், சோர்வு விலகட்டும், இயேசுவின் நாமத்தில். குடும்பத்துல ஒரு தெய்வீக சமாதானம், குடும்பத்துல ஒரு தெய்வீக சந்தோஷம், பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு தெய்வீக சந்தோஷம். நன்றி அப்பா, நன்றி அப்பா.
சுகம் கொடுக்கிறவர் உங்க நடுவுல உலாவிக் கொண்டிருக்கிறார். விடுதலை கொடுக்கிறவர் உங்க நடுவுல உலாவிக் கொண்டிருக்கிறார். குறைகளை நிறைவாக்குகிறவர், தடைகளை தகர்க்கிறவர், வலிகளை திறக்கிறவர் உங்க பக்கத்துலதான் இருக்கிறார். உங்க பக்கத்துலதான் இருக்கிறார். அவர் உங்களை தொட்டா போதும், எல்லாம் நிறைவாயிரும். அவர் உங்களை விடுவிச்சா போதும். விடாதீங்க, அந்த அன்பு தெய்வத்தை விடாதீங்க, அந்த அன்பு ரட்சகரை விடாதீங்க, அந்த அன்பு மேய்ப்பரை விடாதீங்க. என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. என் குறைகளை நிறைவாக்குங்க, என் பிள்ளைகளை சந்திங்க, என் கணவரை சந்திங்க. மகதர சந்தரபா லரகப ஷரர தரமனஹபரஷ ரிபக்கப சந்தரபா ரிபக்க சந்தரபா லமரக சந்துர. மகிமை வெளிப்பட்டதே, மகிமை வெளிப்பட்டதே, மகிமை வெளிப்பட்டதே, இயேசுவின் மகிமை வெளிப்பட்டதே. குறைவுகள் நிறைவானதே, குறைகள் நிறைவானதே, தடைகள் தகர்ந்ததே, வழிகள் திறந்ததே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா தெய்வமே, எங்களை தாழ்த்துகிறோம். I am nothing, Lord. I am unworthy person, Lord. எங்கள்கிட்ட என்னப்பா இருக்கு? எந்த தகுதியுமே இல்லப்பா. ஒரே ஒரு நிமிஷம் எங்களை நினைச்சிட்டா போதும், எங்க குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுமே. உங்க ஒரே ஒரு தொடுதல் எங்க பிள்ளைங்களை தொட்டா போதும்பா. அந்த ஒரே ஒரு தொடுதல், அந்த ஒரு தொடுதல் போதும்பா. எல்லா குடும்பங்களும் கட்டப்படுமே, எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படுமே, குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இருக்குமே, குடும்பங்களுக்குள்ள மன மகிழ்ச்சி இருக்குமே. அந்த ஆனந்த தைலம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஊற்றப்படட்டும். அந்த ஆனந்த தைலம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஊற்றப்படட்டும். Thank you, Lord. 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 இந்த அபிஷேக தைலம் இறங்கி வர்றதை நான் பார்க்கிறேன். அந்த ஆனந்த தைலம் இறங்கி வர்றதை நான் பார்க்கிறேன். அப்பா, அப்பா, பிச்சை கொடுங்கள், உங்களுக்கு உள்ளதை விற்று கொடுங்கள், கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள், ஜெபம் பண்ணும் போது குறைவு இருந்தால் மன்னியுங்கள், பஞ்ச காலத்தில் உணர்வடைந்து அப்பாவின் சமூகத்தை தேடுங்கள். அப்பா, எங்களையே அர்ப்பணிக்கிறோம், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா.